ஒரு காலத்தில் வந்து கல்வி அறிவுள்ள திருநங்கைகள் மட்டுமே ஷைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கடைக்கோடியில் இருக்க திருநங்கை கூட அவளுடைய திறமையை வச்சு ஒரு கரகமோ இல்லை ஒரு ஆடலோ ஒரு பாடலோ எதையோ வச்சு அவள் ஷைன் பண்ணுற அளவுக்கு சமுதாயம் மாறி இருக்கு. ஏற்றுக்கொள்ளவும் சமுதாயம் தயாராக இருக்காங்க. அதுவும் ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. மாற்றங்கள் வந்தால் சந்தோஷம். குறிப்பாக திரைத்துறையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. கெஞ்சி கேட்குறோம், மீண்டும் மீண்டும் எங்களை தயவு செய்து உங்கள் பார்வையில் எங்களை காட்டாதீங்க. இந்த ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை, நாங்கள் நடுவில் எங்களை நாங்கள் பெண்ணாக தான் பார்க்குறோம். எங்களுக்கு நீங்கள் கொடுத்த முத்திரை தான் திருநங்கைன்ற முத்திரை. அதை நாங்கள் வந்து பெருமையாக தான் கொண்டு போகிறோம். எங்களுக்கு பெருமை தான். அந்த பேர் கலைஞர் ஐயா வச்சது வந்து எந்த மொழியிலையுமே இல்லாத ஒரு சிந்தனையில் வச்சாரு. நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் மெச்சி போய் யோசிப்பேன், எப்படி இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்து இப்படி ஒரு பேர் வைக்கணும்னு. ஸோ அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் இந்த லேபிளை வந்து நாங்கள் வந்து சமுதாயத்தில் நாங்கள் பெண் அல்லாதோர்ன்ற கேட்டகரிக்கு வர்ற போது தான் அதை சுமக்கிறோமே தவிர, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு பெண்கள் தான். அப்போ மீண்டும் மீண்டும் எங்களை வந்து ஒரு ஆணுக்கான வீரமும் பெண்ணுக்கான நளினமும் ஆணுக்கான வீரம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. பெண்கள் கூட கொஞ்சம் ஜிம்முக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் தூக்குவாங்க. இங்கே 2 குடம் தூக்குனாலே எங்களுக்கு மூச்சு இழுத்துரும். ஏன்னா நாங்கள் செய்த சிகிச்சை அப்படி. அதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது. அந்த புரிதல் இன்னும் வந்து சேரல. நாங்கள் செய்த சிகிச்சை வந்து எங்கள் உடலில் வந்து டெஸ்டோஸ்டரோன் உற்பத்தியை நிறுத்திவிடும். அதனால தான் எங்கள் உடம்பு வந்து மசில்ஸ் எல்லாம் இழந்து சதையெல்லாம் போட்டு நாங்கள் கொஞ்சம் தலக்கு புழக்குன்னு இருக்கிறதுக்கான காரணம் வந்து மசில்ஸ் இல்லை. எங்களுக்கு அந்த மசில்ஸ் உற்பத்தி ஆகக்கூடிய டெஸ்டோஸ்டரோன் எங்கள் உடம்புல சுரப்பதில்லை. அப்போ நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆணுக்கான வீரம் நாங்கள் 5 பேர் அடிக்கிற நிலைமையில் இல்லை. எங்களுக்குள்ளேயே எங்களால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே சண்டை போட முடியாது. மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஜிம்முக்கு போனால் தான் எங்களால் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்க முடியும். சிகிச்சை பண்ண திருநங்கைக்கு 6 மாதத்தில் உடம்பு போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா மசில்ஸ் போயிட்டு லூஸ் ஆகிட்டே இருக்கும் அவளுக்கு. அப்போ நாங்கள் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன, எங்களுக்கு பெண்ணுக்கான ஹார்மோன்ஸும் சுரக்காது. ஏன்னா எங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வர்றதுக்கான எந்தவித சுரப்பியும் இல்லை. அப்போ என்ன ஆகும்னா எங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். இதை பற்றி ஊடகங்கள் பேசுறதில்ல.